இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறம் இது வந்து பனங்கிழங்கு பொடி, அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் வந்து குருவி கடிச்சது. இதை தான் நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம். குருவி கடிச்சது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இனிச்சு போய் இருக்கும். அதான் நான் சாப்பிட போகிறேன். என்ன பண்ணுவேன்னா, இந்த தயிரை வந்து இது வந்து நல்ல பசும்பால் தயிர், இதை வந்து கிழங்குக்குள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து தயிர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த சாப்பாடை வந்து நான் எடுத்துப்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக பப்பாளியை கட் பண்ணி சாப்பிட்டுப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோ குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதெல்லாம் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு. ப்ளஸ் வந்து நம்ம கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து எதுவும் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஊட்டச்சத்து வந்து ரொம்ப அதிகம். தேங்காயில் வந்து நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. அப்புறம் தேங்காய் வந்து சாப்பிட்டா குடலில் வந்து அல்சர் பிரச்சனை, இல்லை குடலில் புண்ணு எதுவும் இருந்துச்சுன்னா அந்த தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாய் துர்நாற்றம் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப நல்லது. பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்லாம் நல்லா பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கிழங்கு தூளில் வந்து அதாவது கிழங்கு பொடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து வெயிட்டு கெயினுக்கும் நல்லா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரோபயோட்டிக் தயிர். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. இட்லி, தோசை அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடுக்கு சேஞ்சு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நோ குக்கிங் வந்து, அதாவது நோ குக்கிங்னா ஆயில் எதுவுமே சேர்க்காம நேச்சுரலான ப்ராடக்டில் அப்படியே சாப்பிட்ற மாதிரி பழக்கத்தை கொண்டு வாங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.